ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். தேவனால் கூடாதது ஒன்றுமே கிடையாது. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. பிரைஸ் லார்ட். ஹல்லேலூயா. ஆமென். இந்த நாளிலும் உங்களை சந்திப்பது பெரிய மகிழ்ச்சி. ஆமென் சொல்லுங்க. நம்ம தேவ சமூகத்தில் இருப்பது பெரிய ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. நான் உண்மையை சொல்லுவேன், நீங்கள் தேவனுக்காக செலவிடுகிற ஒவ்வொரு நிமிடமும் வீண் போகாது. ஹல்லேலூயா. அதற்கான ஆசீர்வாதத்தையும் அதற்கான நன்மையும் உங்களுக்கு தராமல் ஆண்டவர் உங்களை என்ன பண்ண மாட்டார்? சொல்லுங்க, என்ன பண்ண மாட்டார்? அனுப்பிவிட மாட்டார். ஹல்லேலூயா. நிச்சயமாக தருவார். ஆமென் சொல்லுங்க. இன்றைய நாளிலே நான் ஸ்தோத்திரம் பார்த்தீங்கன்னா, நம்ம தியானிக்கக்கூடிய வார்த்தை என்னவென்றால், யாரை கர்த்தர் உயிர்ப்பிப்பார்? ஆமென் சொல்லுங்க. யாரை கர்த்தர் உயிர்ப்பிப்பார்? ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. எல்லாரும் எடுத்து வாசிங்கள். பிரைஸ் லார்ட். பிரைஸ் லார்ட். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மளை ஸ்தோத்திரம் பார்த்தீங்கன்னா, இது உயிர்ப்பிக்க ஒரு போதுமானவர். ஆமென். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 9வது அதிகாரம் அதனுடைய 40-41 வாசிங்கள். பேதுரு எல்லாரையும் வெளியே போக செய்து முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி பிரேதத்தின் புறம்பாய் பிரேதத்துக்கு புறம்பே திரும்பி தபித்தாளே எழுந்திரு என்றான். அப்பொழுது அவள் தன் கண்களை திறந்து பேதுருவை பார்த்து உட்கார்ந்திருந்தால், அவன் அவளுக்கு கை கொடுத்து, அவன் யாருக்கு கை கொடுத்தாரா? அவளுக்கு தபித்தாளுக்கு கைகளை கொடுத்து அவளை எழுந்திருக்க பண்ணி பரிசுத்தவான்களையும் விதவைகளையும் அழைத்து அவளை உயிருள்ளவளாக அவர்களுக்கு முன்னிறுத்தினான். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமென். நமக்கு எல்லாருக்கும் தெரியும், இந்த தபித்தாளை ஆண்டவர் உயிரோடு எழுப்பினார். அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் நம்ம வாழ்க்கையிலையும் சில மரித்த அனுபவத்தை உயிரோடு எழுப்ப பண்ணுவார். அல்லேலூயா. அப்ப நல்ல பாருங்க, இந்த தபித்தாள் யார் என்பதை 36வது வசனம் சொல்லுகிறது. படிங்க அந்த வசனத்தை. 36வது வசனத்தை படிங்க. யோப்பா பட்டணத்தில் கிரேக்கு பாஷையிலே தொற்காள் என்றும் அர்த்தம் கொள்ளும் தபித்தாள் என்னும் பேருடைய ஒரு சீசி இருந்தால், அவள் நற்கிரியைகளையும் தருமங்களையும் மிகுதியாக செய்து கொண்டு வந்தாள். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப நல்ல பாருங்க, கர்த்தர் யாரை உயிர்ப்பிப்பார்? அல்லேலூயா. அது மட்டுமில்ல, எப்படிப்பட்டவர்களுக்கு கர்த்தர் ஜீவனை கொடுப்பார் அப்படி என்றால், ஒரு 3 காரியத்தை நான் உங்களோடு பேச போகிறேன். அல்லேலூயா. ஒன்று, வேதம் சொல்லுகிறது, இந்த தபித்தாள் யார் அப்படின்னா சீசி. யாரு சொல்லுங்க? சீசி. எப்படி சீசன் இருந்தாங்களோ அதே மாதிரி இந்த தபித்தாள் யார் அப்படின்னா சீசி. அல்லேலூயா. நல்ல ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லுகிறேன். நீங்கள் 1000 பிரசங்கத்தை கேட்குறீங்க, நல்லது. ஆனால் ஒவ்வொரு பிரசங்கத்துக்கு நீங்கள் கீழ்ப்படிவது நல்லது. அல்லேலூயா. ஒவ்வொரு பிரசங்கத்துக்கும் நீங்கள் செவி கொடுக்காவிட்டால் அதில் பலன் இல்லை. அல்லேலூயா. அப்போ ஒன்றை நீங்கள் புரிய வேண்டும், இந்த தபித்தாள் யார் என்றால் வேதம் சொல்லுகிறது, அவள் சீசி. அல்லேலூயா. சீசன் என்றால் என்ன அப்படின்னா கிறிஸ்துவை பின்பற்றுகிறவள். ஆமென் சொல்லுங்க. யாரை பின்பற்றுகிறவர்? கிறிஸ்துவை பின்பற்றுகிற அனுபவம் தான் சீசத்துவம் சொல்லுவார். ஆமென். அப்ப சீசன் யார் அப்படின்னா கிறிஸ்து நடந்தபடியே அவன் நடப்பான். அல்லேலூயா. ஆமென். அப்ப சீசன் என்பவன், ஆமென் ஸ்தோத்திரம், இயேசுவினுடைய வாழ்க்கையை கற்றுக்கொள்வார்கள். அல்லேலூயா. நீங்க நல்ல பாருங்க, ஒரு வசனத்தை வாசிங்க. மார்க் எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம் 34வது வசனத்தை வாசித்து பாருங்கள். மார்க் சுவிசேஷம் 8வது அதிகாரம் 34வது வசனத்தை வாசிங்கள்.
பின்பு அவர் ஜனங்களையும் தம்முடைய சீஷர்களையும் தம்மிடத்தில் அழைத்து ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். அல்லேலூயா சொல்லுங்க. இன்னைக்கு நிறைய கூட்டங்கள் இருக்கிறது, நிறைய கிறிஸ்தவ கூட்டங்கள் இருக்கிறது, நிறைய கன்வென்ஷன், நிறைய மீட்டிங் இருக்கிறது, நல்லது. ஆனால் இந்த ஒவ்வொரு மீட்டிங்கும் கூட்டமும் நீங்கள் கிறிஸ்துவை பின்பற்ற வேண்டும். அல்லேலூயா. யாரை பின்பற்ற வேண்டும்? கிறிஸ்துவை பின்பற்ற வேண்டும். ஆமென். ஸ்தோத்திர. தேவ ஜனமே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் ஸ்தோத்திரம் பார்த்தீங்கன்னா, அவர் சிலுவைக்கு, அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கடைசி நேரத்தில் பேசின ஒரு சம்பவம் என்னவென்றால், நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் கிறிஸ்தவர்களாய் மாற்றுங்கள். அப்படியே சொன்னாரு. என்ன சொன்னாரு? சீசராக்குங்கள். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. அந்த வசனத்தை வாசிங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24வது அதிகாரம் தானே, 28வது அதிகாரம் கடைசி வசனம். ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்தானத்தை கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்கள் கைக்கொள்ளும்படிக்கு அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கடைசி நேரத்தில் சீசர்கள்ட்ட சொல்லிட்டு போனது என்ன அப்படின்னா, நீங்கள் புறப்பட்டு போங்கள். இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம்னா, நம்ம போக மாட்டோம், இன்னொருத்தனை என்ன பண்ணுவோம் சொல்லுங்க, இன்னொருத்தனை போக சொல்றோம். அல்லேலூயா. நம்ம போக மாட்டோம், இன்னொருத்தனை போக சொல்றோம். ஆனா வசனம் சொல்லுகிறது, நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் யாரா மாத்தணும் சொல்லுங்க, யாரா மாத்தணும்? சீசனா மாத்தணும். அதுக்கப்புறம் தான் என்ன சொல்றாருன்னா, ஞானஸ்தானம் கொடுக்கணும். இன்னைக்கு நிறைய விஷயம் மாறிட்டு ஞானஸ்தானத்தை கொடுத்துருவாங்க, ரெண்டாவது அப்படியே விட்டுருவாங்க. அல்லேலூயா. ஆனால் உண்மையை சொல்லுகிறேன், ஆண்டவராகிய இயேசு நமக்கு கட்டளையிட்ட ஒரு காரியம் என்னவென்றால், நீங்கள் புறப்பட்டு போய் அநேக ஜாதிகளை யாரா மாற்றணும்? சீசனா மாற்றணும். நான் ஒரு விஷயம் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். கிறிஸ்தவனை மாற்றுவது ஈஸி, சீசத்துவத்தில் நடத்துவது கொஞ்சம் கஷ்டம். ஆனால் நீங்கள் கிறிஸ்துவினுடைய உபதேசத்தில் என்ன பண்ணணும்? நிலை கொண்டிருக்கணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப நல்லா புரிஞ்சுக்கிடுங்க, இந்த தபித்தாளை ஏன் கர்த்தர் உயிரோட எழுப்பினார் என்றால், இவள் சீசி. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப சீசி என்பவர் யார் என்றால், கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்கள். அல்லேலூயா. அதே இன்னொரு வசனத்தை வாசிங்கள். 1 பேதுரு, ஆமென் ஸ்தோத்திரம், 1 பேதுரு 2வது அதிகாரம் 20வது வசனத்தை வாசிங்கள். 1 பேதுரு 2வது அதிகாரம் 21 வாசிங்க. இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள். ஏனெனில் கிறிஸ்து உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படிக்கு உங்களுக்கு மாதிரியை உங்களுக்கு எதை வைத்து போனாரு அப்படின்னா, மாதிரியை வைத்து போனார். ஆமென் சொல்லுங்க. அப்ப நீங்க கிறிஸ்துவை பின்பற்றுவது என்னவென்றால், கிறிஸ்து நடந்தது போல நம்ம என்ன பண்ணோம்? நடக்கணும். ஆமென் சொல்லுங்க. அப்ப சீசன் என்றால் யார் என்றால், தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு அவரை பின்பற்ற வேண்டும். அல்லேலூயா. இப்ப என்ன ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க சீசனா மாறணும். ஒவ்வொரு பேரும் யாராதான் மாறணும்? சீசனா தான் மாறணும். அல்லேலூயா. ஆமென். அப்ப சீசன் என்பவன் யாருன்னா, தன்னை வெறுக்கணும். அதை யாரை வெறுக்கணும் சொல்லுங்க? ஆமென் சொல்லுங்க. யாரை வெறுக்கணும்? தன்னை, நம்மளை வெறுக்கணும். அதனால தான் இயேசு கிறிஸ்து சொன்னார், உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் என்ன பண்ணோம்? அன்பு கூறணும். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். தேவ ஜனமே, தன்னை வெறுக்க என்ன பண்ணோம்? பழகணும். அப்ப தன்னை வெறுக்கிறது என்னன்னா, என்னை யாரும் அற்பமா பேசினாலும் கிறிஸ்து என்ன அற்பமா பார்க்கல. அல்லேலூயா.
யார் என்ன தரக்குறைவா நினைச்சாலும் கிறிஸ்து என்ன குறித்து என்ன சொல்றாரு? அல்லேலூயா. அப்ப தன்னை வெறுக்கிற அனுபவம் என்னவென்றால், யார் என்ன பத்தி தவறா பேசினாலும் நான் கவலைப்பட மாட்டேன். அல்லேலூயா. யார் என்ன குறித்து ஸ்தோத்திரம் என்ன குறித்து எந்த ஒரு காரியத்தை தவறா சொன்னாலுமே நான் அதை குறித்து கலங்க போறதில்லை. அல்லேலூயா. அதை குறித்து நான் கஷ்டப்பட்டு உட்கார போறதும் இல்லை. அல்லேலூயா. அப்ப தன்னை வெறுக்கிற அனுபவம் இருக்கிறவன் தான் யாரு? சீசன். அல்லேலூயா. அது மட்டும் இல்லை, தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்ன பண்ணோம் சொல்லுங்க? அவரை பின்பற்றணும். இன்னைக்கு நிறைய பேர் சிலுவையை எங்க போட்டிருக்காங்க அப்படின்னா, எங்க போட்டிருக்காங்க? கழுத்தில் போடுவது ரொம்ப ஈஸி. அல்லேலூயா. கழுத்தில் போட சொல்லலை, ஒவ்வொரு நாளும் சிலுவையை எடுத்துக்கொண்டு யாரை பின்பற்றணும்? கிறிஸ்துவை பின்பற்ற வேண்டும். இப்போ நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, சிலுவைன்னு சொன்னோன்னே என் குடிகார கணவனார், ஆமே. சிலுவைன்னு சொன்னோன்னே என் பக்கத்து வீட்டுக்காரன், அல்லேலூயா. சிலுவைன்னு சொன்னா என் பிள்ளை, அது தப்பானது. சிலுவை என்பது என்னவென்றால், நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லுகிறேன், தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு அவரை பின்பற்றுவது என்னவென்றால், கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் சிலுவையை நாம் சுமக்கணும். எதற்காக என்றால், எனக்குள்ள வருகிற ஆசைகளை இச்சைகளை அறைவதற்காக. அல்லேலூயா. இன்னும் சொல்ல போனார், சிலுவை என்றால் என் சித்தம் அல்ல, அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுகிற வாழ்க்கை தான் என்னது? சிலுவையை சுமக்கிற வாழ்க்கை. அல்லேலூயா. அதனால தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கெத்செமனே தோட்டத்தில் சொல்லுகிறார், ஆண்டவரே என் சித்தம் அல்ல, உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவது. அல்லேலூயா. ஆமென். இன்னைக்கு நிறைய பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா, என் சித்தத்துக்கு இயேசு செவி கொடுக்கணும், நான் என்ன சொல்றேனோ அதுக்கு என்ன பண்ணோம்? செவி கொடுக்கணும். அப்படி பண்ணாதீங்க. அல்லேலூயா. ஒவ்வொரு நாள் ஜெபிக்கும் போது சொல்லுங்க, ஆண்டவரே உங்க சித்தத்தை நான் நிறைவேற்றணும். அல்லேலூயா. உங்க பிள்ளைக்கு மேல கையை வச்சு ஜெபிக்கும் போது சொல்லுங்க, ஆண்டவரே என் பிள்ளை இந்த பூமியில கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றணும். அதனால தான் இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்த ஒரு பாடம், எப்படிப்பட்ட ஜெபம் பண்ணணும்னு சொல்லி கற்றுக் கொடுத்த ஒரு பாடம் என்னவென்றால், ஆண்டவரே உம்முடைய சித்தம் பரமண்டலங்களில் செய்யப்படுகிறது போல எங்க செய்யப்படணும்? பூமியில செய்யப்படணும். நான் இன்னைக்கு வரைக்கும் எனக்கு கொடுத்த 2 பிள்ளைகளுக்காக சுகத்திற்காகவோ விடுதலைக்காகவோ ஜெபிக்கல. இன்னைக்கு வரைக்கும், ஆண்டவரே உம்முடைய சித்தத்தை இவர்கள் நிறைவேற்ற வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப சிலுவை சுமக்கிற அனுபவம் என்னவென்றால், சிலுவை சுமக்கிற அனுபவம் அந்த செயின்ல போடுகிற லாக்கெட் அல்ல. அல்லேலூயா. என்னுடைய கணவனாரோ பிள்ளை சிலுவை அல்ல. என் சிலுவை எடுத்துக்கொண்டு ஒவ்வொரு நாளும் என் சுய விருப்பத்தை சிலுவையில் என்ன பண்ணும்? அறையணும். ஆமேன் சொல்லுங்க. ஒரு பிரச்சனை வந்துட்டு, ஒரு போராட்டம் வந்துட்டுன்னா, ஆண்டவரே உம்முடைய சித்தம் என்னது ஆண்டவரே கேளுங்க. அல்லேலூயா. ஆமேன். எனக்கு அருமையானவரே, வாலிப தம்பி வாலிப தங்கச்சி, ஆண்டவரே உம்முடைய சித்தம் என்னது என்று கேளுங்க. ஆமென். நீங்க என்ன ஒரு வீடு வாங்கினாலும், எந்த ஒரு இடம் வாங்கினாலும், நீங்க எந்த ஒரு காரியத்தை நீ வாங்கினாலும் முழங்கால் போட்டு, ஆண்டவரே உங்க விருப்பம் இருந்தா நான் இதை என்ன பண்ணும்? வாங்கணும். அல்லேலூயா. நிறைய பேர்கிட்ட இருக்கிற தப்பு என்னன்னா, வாங்கின பிறகு சித்தத்தை கேட்பாங்க. அல்லேலூயா. நிறைய பேர் சொல்லுவாங்க, ஆண்டவரே ஸ்தோத்திரம், எல்லாமே வாங்கி முடிச்ச பிறகு கர்த்தருடைய சித்தத்தை அறியலான்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லை. நீங்க எதை செய்தாலும் அவருடைய விருப்பத்தை செய்யணும். அப்ப சீசத்துவம் என்பது என்னவென்றால், நான் அல்ல கிறிஸ்து. அல்லேலூயா. என்னுடைய விருப்பம் அல்ல, அவருடைய விருப்பம். அதனால தான் இயேசு சொன்னார், தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு யாரை பின்பற்ற வேண்டும்? அவரை பின்பற்ற வேண்டும். கவனமாக கேளுங்க, கவனமாக கேளுங்க. நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், நான் இயேசுவை அறிஞ்சிக்கிட்டேன்னு சொல்லி நீங்கள் பரலோகத்துக்கெல்லாம் போயிட முடியாது. இயேசுவை அறிகிற அறிவும் அவருடைய சித்தத்தை செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல், என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று கூப்பிடுகிறவன் பரலோக ராஜ்யத்திலே பிரவேசிப்பது இல்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. அற்புதம் நடக்கலாம், அல்லேலூயா, தீர்க்க தரிசனம் சொல்லலாம், அநேக விடுதலை நடக்கலாம். ஆனால் நீங்க நித்திய ஜீவனுக்குள்ள போகணும்னா நீங்க யாரா மாறணும்? சொல்லுங்க, யாரா மாறணும்? பக்கத்தில் கையப்படி சொல்லுங்க. நீ கிறிஸ்தவனாய் மாற தெரிந்து கொள்ளப்படவில்லை, மாறாக சீசனாக மாற கர்த்தர் உன்னை அழைத்திருக்கிறார்.
அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது அந்தியோகியா பட்டணத்தில் தான் முதல் முறையாக கிறிஸ்தவர்கள் என்ற பெயரை யாருக்கு கொடுத்தாங்க? சீசர்களுக்கு. ஆனால் இயேசு அதை கொடுக்கல. இயேசு சொன்னாரு நீங்க சீசனா தான் இருக்கணும். ஆமென். சீசன்னா யாரு? சீசன்னா யாரு சொன்னேன்? அவருடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறவன், அவருடைய கட்டளைகளை கை கொள்ளுகிறவன், அதை கை கொண்டு மற்றவங்களுக்கு உபதேசிக்கிறவன் சீசன். அல்லேலூயா. இன்னைக்கு இந்த கற்பனையை யாரு வேணாலும் போதிக்கலாம், எப்படிப்பட்டவனாலும் போதிக்கலாம், திருடன் கூட போதிக்கலாம், பண ஆசை உள்ளவன் கூட என்ன பண்ணலாம், இதை போதிக்கலாம். ஆனா வேதம் சொல்லுகிறது ஹல்லேலூயா, இந்த கற்பனையில் ஒன்றாகிலும் மீறி மனுஷனுக்கு போதிப்பானால் அவன் பரலோக ராஜ்யத்தில் எப்படி இருப்பானா? சிறியவனா இருப்பான். ஹல்லேலூயா. அருமையானவர்களே, ஆமென். நீங்க கொஞ்சம் பேரா இருந்தாலும் ஆண்டவர் உங்களை சீசனாக மாற்றணும். ஆமென். ஹல்லேலூயா. அப்போ இந்த தபித்தாலை கர்த்தர் உயிரோட எழுப்பினதற்கு காரணம் என்னவென்றால் இவள் சீசியாக இருந்தாள். ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. இன்னொரு வார்த்தை சொல்லுகிற, சீசன் தனக்காக வாழ மாட்டான், மற்றவர்களுக்காக வாழுவான். அல்லேலூயா. சீசன் யார் என்றால் அல்லேலூயா, தனக்கு உண்டான எல்லா பணமும் தனக்கு உண்டான சொத்துக்களை குப்பையாக எண்ணுவான், அற்பமாக எண்ணுவான். அதனால தான் அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார், ஆண்டவரே லாபமான அனைத்தையும் நான் எப்படி மாற்றுகிறேன் என்றால் நஷ்டம் என்றும் குப்பை என்று எண்ணுகிறேன். இங்கிலீஷ் பைபிள ஒரு பைபிளை நான் படிக்கும்போது அதில் அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது, அது சாணிக்கு ஒப்பிட்டு சொல்லுகிறேன்னு சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்ப சீசன் என்றால் யார் என்றால் கிறிஸ்துவை பின்பற்றுகிறவன். தனக்கு இருக்கிற பணத்தை விட, தனக்கு இருக்கிற செல்வத்தை விட, தனக்கு இருக்கிற பேர் புகழை விட அவரை மட்டும் பார்ப்பவன். அல்லேலூயா. சீசன் என்பவன் யார் என்றால் அவன் தன்னை பிரபலப்படுத்த விரும்ப மாட்டான், அந்தரங்கத்திலே தேவனோடு உலாவுவான். அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையானவர்களே, நீங்க யாரா மாறணும்? நீங்களும் சீசியாக என்ன பண்ணணும்? மாறணும். நீங்களும் யாரா மாறணும்? சீசனாய் மாறணும். அப்ப சீசன் என்பவன் யார் என்றால் அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி வாழுகிறவன். அல்லேலூயா. ஆண்டவர் என்ன சொன்னாரோ அதை நான் என்ன பண்ணுவேன்? செய்வேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். தேவ ஜனமே, இன்னைக்கு இருக்கிற தேசத்திலே அநேக கிறிஸ்தவர்கள் பெருகி இருக்கிறார்கள். ஆனா யாரு பெருகல? யாரு பெருகல? சீசர்கள் பெருகல. உங்களுக்கே தெரியும், கல்வாரி சிலுவையில் யாரும் இல்லை, எல்லாரும் ஓடிட்டாங்க. ஆமென். ஹல்லேலூயா. ஒருத்தம் கூட இல்லை, எல்லாரும் ஓடிட்டாங்க. நானும் உண்மையை சொல்லுகிறேன், உங்க வாழ்க்கையில் பிரச்சனை வரும்போது தான் தெரியும் நீங்க இயேசுவோட இருக்கீங்களா இல்லையான்னு. ஹல்லேலூயா. ஆனா சீசன்னா என்ன தெரியுமா? தான் உயிரே போனாலும் அவரை விட மாட்டான், தன் ஜீவனே போனாலும் இயேசுவை விட மாட்டான். அல்லேலூயா சொல்லுங்க. தன்னுடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட நிலைமையாக இருந்தாலும் இயேசுவை விட மாட்டான். சீசன் வியாதிக்காக தேட மாட்டான், கிறிஸ்துவை அறிகிற அறிவுக்காக இயேசுவை தேடுவான். தேவ ஜனமே, நீங்க சீசத்துவத்தில் என்ன பண்ணணும்? நடக்கணும். அப்போ முதலாவது இந்த தபித்தாளுடைய வாழ்க்கையில ஏன் கர்த்தர் அற்புதத்தை செய்தார் என்றால் அவள் சீசியாக இருந்தாள். ரெண்டாவது என்ன அப்படின்னா, அவளுடைய வாழ்க்கையில நற்கிரியை இருந்தது. என்ன இருந்தது? நல்ல கிரியை உள்ள வாழ்க்கை. ஆமென் சொல்லுங்க, ஹல்லேலூயா. நான் உங்களுக்கு சில வசனத்தை காண்பித்து தருகிறேன், நீங்களும் வேதத்தை திறந்து பார்க்க வேண்டும். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 16வது வசனத்தை வாசியுங்கள். இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பாக என்ன பண்ணோம்? பிரகாசிக்க கடவது. அப்ப முதலாவது என்ன சொல்றாரு? ஆமென், ஸ்தோத்திரம். அந்த வசனம் இது என்ன சொல்லுகிறது? மனுஷர்கள் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற பிதாவை என்ன பண்ணணும்? அப்போ உங்களுடைய வாழ்க்கை பிதாவை மகிமைப்படுத்துகிறதாக இருக்கணும். ஒருத்தர் சொல்லணும், இவன் கூட இயேசு இருக்கிறா. அல்லேலூயா. இவங்க கூட யார் இருக்கிறா? இயேசு இருக்கிறார் என்று சொல்லணும். என்னை பார்க்கிறவன் கிறிஸ்துவை பார்க்க வேண்டும். அல்லேலூயா. அதுதான் நல்ல கிரியை. அதுதான் என்ன கிரியை?
நல்ல கிரியை என்பது என்னவென்றால், மனுஷர் உங்கள் நற்கிரிகைகளை கண்டு ராஜாதி ராஜா வரும்போது சொல்லணும், இவன் இயேசுவுக்காக வாழ்ந்தவன், இவனுடைய நல்ல கிரியைகள் நல்ல செயல்பாடுகள் இவனுக்குள்ளாக இருந்தது என்று சொல்லணும். அடுத்த வசனத்தை வாசியுங்கள். ரோமருக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசியுங்கள். ரோமருக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசியுங்கள். ரோமர் 2:7. சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்து மகிமையையும் கனத்தையும் அழியாமையையும் தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவனை அளிப்பார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. சோர்ந்து போகாமல் என்ன செய்யணுமா? நற்கிரியைகளை செய்யணும். அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 3 வருஷமும் எப்படி வாழ்ந்தார் தெரியுமா? நன்மை செய்கிறவராகவே என்ன பண்ணியிருந்தாராம்? சுற்றி திரிந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு 3 வருஷம் எப்படி சுற்றி திரிந்தார்? நன்மை செய்கிறவராக, நல்ல கிரியைகளை செய்கிறவராக சுற்றி திரிந்தார். நீங்களும் நானும் எதுக்காக சுற்றி திரியணும் தெரியுமா? நன்மை செய்வதற்காகவே, நல்ல கிரியைகள் செய்வதற்காகவே என்ன பண்ணிடணும்? சுற்றி திரியணும். ஆமென் சொல்லுங்க. ஆண்டவர் நமக்கு கொடுக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்க. அடுத்த வசனத்தை வாசிங்க. 1 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 18வது வசனத்தை வாசிங்கள். 1 தீமோத்தேயு 6வது அதிகாரம் 18. நன்மை செய்யவும் நற்கிரியைகளில் ஐஸ்வர்யவான்களாகவும் தாராளமாய் கொடுக்கிறதிலும் உதார குணமுள்ளவர்களாகவும் நித்திய ஜீவனை நித்திய ஜீவனை பற்றிக்கொள்ளும்படிக்கு வருங்காலத்திற்கு நல்ல ஆதாரத்தை பொக்கிஷமாக வைக்கவும் அவர்களுக்கு கட்டளையிடு. கஞ்சத்தனமா இருக்காதீங்க. அல்லேலூயா. உதார குணம் உள்ளவங்களா இருங்க. இன்னைக்கு நிறைய பேர் காணிக்கப்படும் போது, காணிக்க போடும்போது ஒரு ஒரு பயங்கரமான சோதனை வரும். டப்புன்னு பாக்கெட்டுக்குள்ள கையை போட்டோன்னே 500 ரூபா வந்துடும். ஐயோ 500 ரூபாவா உள்ள போட்டுறது. இப்போ உள்ள இருந்தே பாப்பா, ஓ இப்போ தான் 100 ரூபா வந்துட்டு. அல்லேலூயா. நான் உண்மையை சொல்லுகிறேன், கர்த்தருக்கு கஞ்சத்தனமா விதைக்கக்கூடாது, உதார குணமா விதைக்கணும். ஆமே. காணிக்கை என்பது ஒரு ஆராதனை. ஆமேன்னு சொல்லுங்க. காணிக்கை என்பது கட்டாயமாக அல்ல, விசனமா அல்ல, உற்சாகத்தோடு அவருக்கு கொடுக்கணும். அல்லேலூயா. ஒருத்தனுக்கு உதவி செய்யணும்னா எப்படி கொடுக்கணும்? உற்சாகமா கொடுக்கணும். ஆமென் சொல்லுங்க. அதுல கொஞ்சம் என்ன பண்ணிடக்கூடாது? சொல்லுங்க, என்ன பண்ணிடக்கூடாது? கொஞ்சம் அப்படியே இது பிடிச்சு வைக்கிற அனுபவத்தை வைக்கக்கூடாது. அல்லேலூயா. மொத்தமா உங்களால கொடுக்க முடியாத என்ன பண்ணோம்? கொடுக்கணும். அது எப்படி கொடுக்கணும்? மன மகிழ்ச்சியோடு, சந்தோஷத்தோடு என்ன பண்ணோம்? கொடுக்கணும். நீங்க கொடுத்து பாருங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வாதமாக மாற்றுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையானவர்களே, இப்படிப்பட்ட நன்மையை சுகந்தரிக்க கர்த்தர் நம்மளை வைத்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. இன்னொரு வசனத்தை வாசிங்கள். 1 பேதுருவின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசித்து பாருங்கள். 1 பேதுருவின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 12. புறஜாதிகள் உங்களை அக்கிரமக்காரர் என்று விரோதமாக பேசும் விஷயத்தில் அவர்கள் உங்கள் நற்கிரியைகளை கண்டு அவற்றின் நிமித்தம் சந்திப்பின் நாளிலே தேவனை மகிமைப்படுத்தி நீங்கள் அவர்களுக்குள்ளே நல் நடக்கை உள்ளவர்களாக நடந்து கொள்ளுங்கள் என்று உங்களுக்கு நான் என்ன சொல்லுகிறேன்? ஒரு புத்தி சொல்றாரு. ஆமென் சொல்லுங்க. இங்க இருக்கிற அருமையான தேவ ஜனமே, நீங்க எதுக்காக வாழணும்னா, மற்றவங்க என் மூலமா கிறிஸ்துவ அறியணும். ஆமென், அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு நிறைய பேர் சந்தைக்கு போனா பேரம் பேசுறது. அல்லேலூயா. நீங்க கொடுக்கிற 10 ரூபா 20 ரூபால அவன் பணக்காரன் ஆக போறதில்ல. ஆமென் சொல்லுங்க. நீங்க ஹல்லேலூயா. ஆமென். அவன் உங்களை நினைச்சு, ஆமென் ஸ்தோத்திரம், உங்களை நினைச்சு சந்தோஷப்படணும். நீங்க ஒரு ஹோட்டலுக்கு போனாலும் சரி, நீங்க எங்க போனா ஒரு டிப்ஸை கொடுங்க. அப்படி கிறிஸ்துவ ஆதாயப்படுத்தின நிறைய பேர் இருக்கிறாங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நான் உண்மையை சொல்லுகிறேன். என்னுடைய ஊர்ல என்னுடைய நண்பன் ரட்சிக்கப்பட்ட ஒரு விதத்தை சொல்லுகிறேன். என் கூட உள்ள ஒரு அண்ணன் ஒவ்வொரு நாளும் 1 ரூபா கொடுத்து அவன் ரட்சிக்கப்பட்டான்.
அவன் பஸ்ஸில் டிக்கெட் எடுக்கும்போது ₹1 குறையும். இவன் கேட்பான், அண்ணே ₹1 தாங்க. அல்லேலூயா. அந்த ₹1 சுவிசேஷம் வந்து அவன் ரட்சிக்கப்பட கர்த்தர் கிருபை செய்தா. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நல்லா புரிஞ்சுக்கிடுங்க, கர்த்தர் இந்த பூமியில நம்மளை எதற்காக வைத்திருக்கிறார் என்றால் நல்ல கிரியைகளை செய்வதற்காக. ஆமென். அதனால தான் வேதம் சொல்கிறது, எபேசியருக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசித்து பாருங்கள். எபேசியருக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிங்க. ஏனெனில் நற்கிரியைகளை செய்வதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாகவே என்ன பண்ணப்பட்டிருக்கிறோம்? அல்லேலூயா சொல்லுங்க. பக்கத்துல கையப்பிடி சொல்லுங்க. கர்த்தர் உன்னை உருவாக்குனது எதற்காக என்றால் நல்ல கிரியைகளை செய்வதற்கு. ஆமென் சொல்லுங்க. ஆண்டவர் உங்களை எதுக்காக உருவாக்கினார்? நான் உண்மையை சொல்லுகிறேன், வாலிப தம்பி தங்கச்சி ஐயா அம்மா, நான் ஒரு காரியத்தை உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். என் பிள்ளை நல்லா படித்து நல்ல டாக்டருக்கு படித்து நல்ல பெரியவனாய் மாறணும், எல்லாருக்கும் முன்னாடி என் பிள்ளை பெரியாளாக மாறணும்னு நீ நினச்சேன்னா உன் பிள்ளை கட்டாயமாக உன்னை முதியோர் இல்லத்தில் சேர்த்துருவான். அல்லேலூயா. ஆனால் என்ன தெரியுமா ஜெபம் பண்ண? ஆண்டவரே, என் பிள்ளை படிக்கிற படிப்புல இந்த ராஜ்யத்தில் இயேசுவுக்கு நாமம் வெளிப்படணும். அல்லேலூயா. இயேசுவின் நாமம் பரவ வேண்டும். வாலிப தம்பி தங்கச்சி, நீங்க வந்து எதுக்காக படிக்கணும்னா, எதுக்காக வேலை செய்யணும்னா, என்னை கொண்டு ஒரு கூட்டம் மக்களுக்கு ஆசீர்வாதமாய் நான் மாறணும் ஆண்டவரே. இன்னைக்கு உண்மையை சொல்லுகிறேன், கிறிஸ்தவத்தில் பெரிய சுயநலம். அல்லேலூயா. சுயநலத்தோடு வாழுகிறோம். உண்மையை சொல்லுகிறேன், கிறிஸ்தவம் என்பது சுயநலம் அல்ல. கிறிஸ்தவம் என்பது என்னால் முடிந்த அளவு, ஆமே, என் கண்ணுக்கு எதிராக இருக்கிறவனை நான் உயர்த்தி அழகு பார்க்கிறவன் தான் கிறிஸ்தவனுடைய தன்மை. அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு எதுக்குங்க நல்ல ட்ரெஸ்ஸை கொடுத்துருக்கிறாரு? எதுக்குங்க என்ன ஆண்டவர் உயிரோட வச்சிருக்கிறாரு? உண்மையை சொல்கிறேன், இங்கே இருக்கிற அத்தனை பேருமே கல்லறைக்கு போகக்கூடிய ஆட்கள். ஆனால் கர்த்தர் நம்மளை உயிரோட வச்சது எதுக்கு தெரியும் என்றால் அநேக பேரை வாழ வைப்பதற்காக, அநேக பேரை ஆசீர்வதிப்பதற்காக. நான் இன்னைக்கு என் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கிற பாடம் என்னவென்றால், உனக்கு இல்லட்டாலும் மற்றவங்களுக்கு நீ கொடுத்து பழகணும். அல்லேலூயா. இதுதான் ஆசீர்வாதம். இப்படி தான் ஆசீர்வாதம் வரும். இன்னைக்கு வந்து நிறைய பேர் வந்து என்ன ஸ்தோத்திரம், இன்னைக்கு வந்து என்ன சொல்றாங்கன்னா, என் பிள்ளை நல்லா படிச்சா நல்ல வீடு கட்டிக்கிட்டு சுகமா வாழலாம். அதுக்காக படிக்காதீங்க, அதுக்காக வேலை பார்க்காதீங்க. நீங்க எதுக்காக வேலை பார்க்கணும்னா, என் மூலமா அநேக மிஷினரிகள், அநேக மிஷினரி ஆலயங்கள், அநேக புறஜாதிகளுக்கு மத்தியிலே இந்த சுவிசேஷம் அறிவிக்கப்படுவதற்கு என் கையை ஆசீர்வதிங்க ஆண்டவரே, என்ன உயர்த்துங்க ஆண்டவரே. நான் டாக்டர் படிக்கும் போது அநேக பேருக்கு இலவச மருந்துகளை கொடுப்பேன் என்று ஒரு தீர்மானம் பண்ணி பாருங்க. கர்த்தர் உங்களுக்கு வழிகளை திறப்பார், வாசல்களை திறப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்காக நின்னு பாருங்க, கர்த்தர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. அப்ப எதுக்காக படிக்கணும்? எதுக்காக படிக்கணும்? நல்ல பணம் சம்பாதிக்காகவா? இல்லை, கிறிஸ்துவை காண்பிப்பதற்காக. அல்லேலூயா. அதுக்காகத்தான் கர்த்தர் உங்களை என்ன பண்ணிப்பட்டிருக்கிறார்? சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறார். அதுக்காகத்தான் கர்த்தர் உங்களை என்ன பண்ணியிருக்கிறார்? உருவாக்கி வச்சிருக்கிறார். எப்படி உருவாக்கி வச்சிருக்கிறார்னா, உலக தோற்றத்திற்கு முன்னாடியே உருவாக்கி வச்சிருக்கிறார். அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் உங்க பிள்ளைக்கு மேல கையை வச்சு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, என் பிள்ளை மூலமா ஏசப்பாக்க மகிமை வெளிப்படணும். அல்லேலூயா. நீங்க ஜெபம் பண்ணுங்க, உங்க பிள்ளை மகிமையை கொண்டு வருவான். யாருடைய மகிமையை கொண்டு வருவான்? கர்த்தருடைய மகிமையை கொண்டு வருவான். கர்த்தருடைய பிரசன்னத்தை கொண்டு வருவான். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனாலதான் சாமுவேலை யாருக்காக விட்டாங்க? அந்த அன்னாள் வந்து சாமுவேலை ஆண்டவருக்குனே கொடுத்தான். நீங்க நல்ல பாருங்க, வேதம் சொல்லுகிறது அவனுக்கு இன்னும் வயசு சரியாகல, விட்டுட்டாங்க. அல்லேலூயா. யாருக்காக? கர்த்தருக்காக. உங்க பிள்ளைய என்னைக்கு உங்க பிள்ளை பிறந்துட்டோ அந்த பிள்ளை உங்க பிள்ளை கிடையாது. ஆண்டவர் கொடுத்த கற்பத்தின் கனி வந்து உங்க பிள்ளை கிடையாது. நீங்க உங்க பிள்ளைக்கு ஆயாதான். கிறிஸ்து தான் அதற்கு யாரு? உரிமையாளர். அல்லேலூயா. அப்போ உங்க பிள்ளையை எதுக்காக வளர்க்கணும்னா, கிறிஸ்துவுக்காக வளர்க்கணும். உங்க சுய இஷ்டத்துக்காக, உங்க லாப நோக்குக்காக பிள்ளைய படிக்க வச்சு நிறைய பிள்ளைங்க தற்கொலை கூட பண்ணியிருக்கிறாங்க. ஆமே, படின்னு சொல்லி. நான் உண்மையை சொல்லுகிறேன், படிக்கிறதை விட கிறிஸ்துவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பழக வைங்க. அவன் ஆட்டோமேட்டிக்காக படிக்க ஆரம்பிப்பான். கர்த்தர் அவனை வாழ வைப்பார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும்
அவருடைய நீதியை தேடுங்கள், அப்பொழுது இவைகள் யாவும் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆமென் சொல்லுங்க. உங்க 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 ஸ்தோத்திரம் பார்த்தீங்கன்னா உங்க வீட்டில் நிறைய பிள்ளைங்களை கர்த்தர் கொடுத்துறாரு. 2 பிள்ளைங்க கொடுத்துருக்கலாம். ஒவ்வொரு பிள்ளைகளும் இன்னைக்கு ஒரு தீர்மானம் பண்ணுங்க, ஆண்டவரே உங்களுக்காக நான் வளர்க்கணும், உங்க நாமத்துக்காக என்ன பண்ணோம், வளர்க்கணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? இந்த தபித்தாலை கர்த்தர் உயிரோட எழுப்பினதற்கு காரணம், இவன் மிகுந்த தான தர்மம் பண்ணினாள். என்ன பண்ணினாள்? உங்க பிள்ளைகளை தான தர்மம் பண்ணுவதற்கு இப்பவுமே பழக்க வைக்கணும். நீங்களும் தான தர்மம் பண்ணுவதற்கு என்ன பண்ணும், பழக்க வைக்கணும். நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. அதே அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகத்தில் படிக்க வேண்டாம், 10வது அதிகாரத்தில் இருக்கிறது. அவனுடைய தான தர்மங்களும் ஜெபங்களும் ஒரு தூதனையை கொண்டு வந்து விட்டது. அல்லேலூயா. மிகுந்த தான தர்மங்களை செய்வதற்கு பிள்ளைகளை என்ன பண்ணுங்க, பழக்குவீங்க. அல்லேலூயா. ஆமென். நல்லா புரிஞ்சிடுங்க. இந்த தபித்தாலே கர்த்தர் உயிரோட வச்ச நோக்கமே எதற்காக என்றால், அவள் மிகுதியான தான தர்மங்களை பண்ணா, கொஞ்சம்லாம் பண்ணலை, மிகுதியான தான தர்மங்களை பண்ணினாள். அல்லேலூயா. அருமையானவர்களே, நாம் தான தர்மம் பண்ணாம வேற யாரும் பண்ண முடியாது. ஆண்டவர் அந்த கிருபையை நமக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அது மட்டும் இல்ல, தான தர்மம் பண்ணிட்டேன்னு சொல்லி ஊரெல்லாம் கொட்டடிச்சிடக்கூடாது. ஏன்னா உங்களுடைய தான தர்மம் அந்தரங்கத்தில் இருக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. யாரோ ஒரு உலக நடிகர் மரித்து அதுக்கப்புறம் சொல்றாங்க, இவர் மூலமா எத்தனையோ ஜனங்கள் ஆசீர்வாதமா இருக்கிறாங்க. பாருங்க, இதெல்லாம் நமக்கு கேவலம். இன்னைக்கு நம்ம செய்யக்கூடிய காரியத்தை யார் செய்துட்டு இருக்கிறா? உலகம் செய்துட்டு இருக்கிறது. அல்லேலூயா. நம்மளை கொண்டு கர்த்தர் செய்யணும், நம்மளை கொண்டு டாக்டர்கள் உருவாக்கணும், நம்மளை கொண்டு அநேக ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்கள் உருவாக்கப்பட்டிருக்கணும். அல்லேலூயா. இந்த தான தர்மமும் வேதம் சொல்லுகிறது தேவனுக்கு நினைப்பூட்டுதலா இருந்தது. அதனால ஒரு தூதனை என்ன பண்ணிட்டான், இறங்கி வந்து இந்த இந்த மனுஷன் மூலமாக, அதாவது இந்த கொர்நேலியு மூலமாக புறஜாதிகள் அபிஷேகம் பெற்றுக்கொண்டார்கள், ரட்சிப்பை பெற்றுக்கொண்டார்கள், கர்த்தருடைய மகிமையை பெற்றுக்கொண்டார்கள். அல்லேலூயா. நான் வாழ்வது யாருக்காக? நான் கிறிஸ்துவுக்காக. நான் வாழ்வது எனக்காக அல்ல, அநேக பேரை ஆசீர்வதிப்பதற்காக கர்த்தர் என்னை வாழ வைத்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க.